ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அன்புடன் சுசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் ஒரு யாட்டை வந்து ஃபுல்லாக பார்க்கலான்னு இருக்கோம். இது வந்து ஒரு யாட் டூரு. நம்ம கூட நம்ம கேப்டன் இருக்கார். இன்றைக்கி அவருக்கு எந்த புக்கிங்கும் இல்லை, லீவ் அவருக்கு ஆக்சுவலி. அந்த கேப்பில் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம கேப்டன் தான் வந்து ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறாரு. பேர் வந்து ராபர்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஷிங் இதில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ கேப்டன் வந்து அவரை பற்றி சொல்லுவார். சொல்லுதில்ல வேறு. ஆக்சுவலாக என் பேர் வந்து ராபர்ட்டு. நான் துபாய்க்கு வந்து 2016 வந்தேன். ஆல்மோஸ்ட் 10 வருஷம் இதே ஃபீல்டு, ஒரே ஃபீல்டு. ஸ்டார்டிங்கில் நான் குருவாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன போட் லைசன்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் பெரிய போட் லைசன்ஸ்னா இங்கே உள்ள துபாய் லைசன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷிங் போட் லைசன்ஸ் எடுக்கணும். அது வந்து 12 மீட்டர் சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு இது இந்த போட்டு ஓட்டுறதுக்கு 24 மீட்டர். இது வந்து இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு 200 GT. அது இங்கே இல்லை, வெளியே கண்ட்ரில தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம அது பெரிய போட்டு சூப்பர் யாட் ஓட்டுறதுக்கு அதெல்லாம் மோர் தென் 80 ஃபீட். இது வந்து 54 ஃபீட். மோர் தென் மேலே போனாக்கா நம்ம அந்த நீங்கள் வச்சிருக்க லைசன்ஸ் வந்து இந்த 24 ஃபீட்னு சொல்றீங்களா? அது மட்டும் தான். அது ஆமாம், அதுக்கு மேலே தான் ஓட்டணும். அதுக்கு மேலே ஓட்டினாக்கா துபாய் போலீஸ் செக் பண்ணும்போது நம்ம லைசன்ஸ் பார்த்துட்டு ஏன் இந்த லைசன்ஸ் ஓடனா ஃபைன் அடிப்பாங்க. ஃபைன்லாம் நம்ம ஊர் காசுக்கு மினிமம் 3 லட்சம் 2 லட்சம் வரும். அப்படி அதெல்லாம் நம்மளால கட்ட முடியாது. நம்ம வாங்குற சம்பளம் அப்புறம் அங்கேயே கொடுக்குற மாதிரி ஆயிடும். சரி ரைட்டு. சரி, ஃபுல்லாக பார்த்துருவோம். கண்டிப்பாக இங்கே வந்து ஆத்தரைஸ்டு பர்சனல் ஒன்லி, யாரும் தேவையில்லாமல் உள்ளே போக முடியாது. இப்போ வந்து கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்டு போகிறதுக்குமே இப்போது கேப்டனோ குரூவோ வந்து தான் கூப்பிட்டு போக முடியும். இப்போ நம்ம கேப்டன் வந்து இப்போ இங்கே பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து SPD எமர்ஜென்சி அப்படி வச்சுருப்பாரு. அதை வச்சுட்டு தான் இப்போ நம்ம உள்ளே போக முடியும். பாஸை போட்டுட்டு ஏரியாவில் வந்தாச்சு. இப்போ நம்ம நடக்கிற மாதிரி நடுவில் இடம் இருக்குது. 2 பக்கமும் யாட் கட்டியிருக்காங்க. எல்லா யாட்டும் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது, பங்கமாக இருக்குது. நம்மளோட யாட்டு கடைசியாக இருக்குது. அதுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இங்கே கட்டியிருக்க யாட்லாம் வந்து ரெண்டலுக்கு எடுத்து, இந்த இடத்த வந்து ரெண்டலுக்கு எடுத்து அங்கே தான் கட்டியிருப்பாங்க. இவங்க வந்து எப்பயுமே இங்கே தான் கட்டணும். வேற எங்கேயா இடம் இருக்குன்னு போயிட்டு காலியாத்து இருக்குன்னு சொல்லிட்டு துண்டு போட முடியாது. அவங்க இடத்துல தான் கட்டணும். ப்ளஸ் இந்த இடத்துக்கு டிமாண்ட்லாம் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே மால்லாம் இருக்குது. அந்த மால் கிட்ட யாட் கட்டினா அந்த இடம் வந்து கிடைக்காது. அந்த ரெண்டல் கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா அங்கே வந்து மாலுன்றனால நிறைய டூரிஸ்ட் வருவாங்க அடிக்கடி. ஸோ நம்ம யாட்டை வந்து புக் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம் அப்படின்றதுனால. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற யாட்டு இதுதான். இது பின்னாடி வழியாக தான் வந்து என்ட்ரன்ஸு. நம்ம பின்னாடின்னு நினைக்காதீங்க, இதுதான் என்ட்ரன்ஸு. போனோம்னா ஃபஸ்ட்டு ஃபிஷிங் ஏரியா தான். அப்புறம் மேலே போகிறதுக்கு ஸ்டேர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே வந்து கேப்டன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உட்வொர்க்லாம் வெளில இருந்து பார்க்கவே பங்கமாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தா இன்னும் வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா பேர் தான் சலூன். இது வந்து கிச்சனு. இங்கே பாருங்க, காஃபி மிஷின் இருக்குது, ப்ளஸ்ஸு மைக்ரோ ஓவன் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாட் பிளேட். இது வந்து நாங்கள் ஹாட் பிளேட்னு சொல்லுவோம். இண்டக்ஷன் ஸ்டவ் இங்கே. இது வந்து இந்த ஏரியா கிச்சனு ப்ளஸ்ஸு ஃப்ரிட்ஜு, டபுள் டோர் 2 ஃப்ரிட்ஜ் இருக்குது. எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம சலூன் நம்ம இது வந்து நம்ம ஹாலு. ஆக்சுவலாக நம்ம ஊரில் ஹால்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் வீடு இதெல்லாம் வந்து மெரின் டெக்னிக்கல் வீடு. இந்த இடமும் சலூன் நம்பர் 1, அது சலூன் நம்பர் 2. ஸோ இந்த இடம்லாம் நம்ம அழகாக உட்காந்து எதாவது மீட்டிங் இல்லை பார்ட்டி எதாவது பண்ணோம்னா இங்கே பண்ணுவாங்க. பர்த்டே டெக்கரேஷன், பலூன் டெக்கரேஷன் இங்கே தான் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. சரி, இப்போ இங்கே சமைக்கிறது எப்படி? எதுவுமே வென்டிலேஷன் எதுவும் இல்லை? வென்டிலேஷன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நார்மல் ஃபுட்டு, அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற ஃபுட்டு, பிரெட் ஆம்லெட்டு அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம ஊர் மசாலா போட்டால் அந்த ஸ்மெல்லாம் போட்டு உள்ளே இருக்கும். அது நாங்கள் பண்ண மாட்டோம். வாஷ் மிஷின் இங்கே எல்லாமே ஃபுல்லாக கவர்டு இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். பக்கா ஆர்கனைஸ்டாக இருக்குது. எல்லாமே இருக்கும். கபோர்டு இருக்குது, மைக்ரோ ஓவனு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலி அங்கே வாழலாம் போல. ஃபேமிலி இருக்கலாம். ஒரு வீடு தான் இது. ஆக்சுவலாக இது நம்ம போட்டுன்னு சொல்லலாம், ஒரு வீடு தான் சொல்லணும். லக்ஸரி போட்டு, இது லக்ஸரி யாட். இது வந்து சலூன் 2. இது வந்து சலூன் 2 இது. ஸ்பீக்கர் JPL பார்ட்டி பாக்ஸு. இது வந்து ஆக்சுவலாக வந்து பர்த்டேக்கு நிறைய பேர் பார்ட்டி பண்ண வருவாங்க. அவங்கெல்லாம் பெரிய நல்லா மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ இந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்கும். நீங்க இன்னொன்னு கேட்கலாம், இங்க ஏன் இந்த மாதிரி போட்ல டிவி இல்லைன்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் காட்டுறேன். டிவி இருக்கு, அங்க பாருங்க.
ஓ தலைவரே கீழே இருக்குமா? அப்படி வருது பாருங்க. ஓகே. இதுக்கு மட்டும்தானா அங்க அந்த சலூன்லயே இருக்கா? இல்ல இதுக்கு மட்டும் தான். இதுதான் நல்லா பெரிய சலூனால இதுக்கு மட்டும் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. இங்க சில கிட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு நல்லா டிவி ஏதாவது யூடியூப், இது 100 டிவி தான் நல்லா யூடியூப்ல போட்டு. வைஃபை இருக்கு அதுல? வைஃபை நிறைய போர்டு இருக்கு, நாங்க ஓபன்ஸ்ல இருக்கறோம், நாங்க வைக்கல. ஓகே ஓகே. தேவைப்படாது, ஏன்னா போறவங்க என்ஜாய் பண்ணலாம், சும்மா வைஃபை வச்சிட்டு இங்க வேலை இல்ல. ஆமா. வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து கேப்டன் உட்காந்துருக்காரு. இதுதான் அவரோட ஏரியா. அந்த ஏரியா இந்த ஏரியா மாரி கேப்டனோட ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஒரு யாட்டுக்கு வந்து இன்ஜின் முக்கியமோ இல்லையோ, ஒரு கேப்டன் முக்கியம். ஏன்னா இன்ஜின் ஃபெயிலியர் ஆனால் கூட நம்ம கேப்டன் தான் நம்மளை கொண்டு போய் கரையில் சேர்ப்பாரு. ஸோ அவரோட இடத்த அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு, அதை பார்க்கலாம். இது வந்து ஸ்டேரிங் ஏரியா. இங்கே வந்து எல்லாமே இருக்கு, ஜிபிஎஸ், சோனாரு, ப்ளஸ் இன்ஜின் ஆர்பிஎம், கேஜஸ், எல்லா சுவிட்ச் கண்ட்ரோல் இங்கே தான் இருக்கு. ஓகே. நம்ம ஃபியூல் கேஜ் எல்லாமே இங்கே இருக்கு. ஏ டு செட் நம்ம இங்கே பார்த்துடலாம், எல்லாத்தையும் இங்கே பார்த்துடலாம். ப்ளஸ் 2 ஸ்டேரிங் ஏரியா, மேலே ஒன்று இருக்கு, கீழே ஒன்று இருக்கு. ஓ, மேல இருந்தும் ஓட்டலாம், கீழே இருந்து ஓட்டலாம். ஏன் அப்படி? நம்ம ஏன் அப்படின்னா நம்ம நைட்ல வந்து நம்மளுக்கு விசிபிலிட்டி தெரியாது உள்ள இருந்து ஓட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம மேலே இருந்து ஓட்ட நல்லது. டே டைம்ல ரொம்ப ஹாட்டா இருக்கும், அப்போ சூடா இருக்கும்போது சம்மர் டைம், ஸோ ஏசில இருந்து நம்ம ஓட்டலாம் நல்லா இருக்கும். சரி, ஓகே ஓகே. அதனால இப்போ நாங்கள் சம்மர்னால ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிருக்கோம், ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா சூடு வந்து காட்ட வராத அளவுக்கு நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ப்ளஸ் 2 இன்ஜினு, ஒரு ஜெனரேட்டர் இருக்கு, எல்லாமே டச்சு தான். ஓகே ஓகே. நல்லா இருக்கும். இங்கே அங்கே வந்துடுறோம். இது வந்து ஜிபிஎஸ். அடுத்து வந்து இது வந்து ஜென்ரேட்டருடைய கேஜ் ஐட்டம்ஸு. ஓகே. இது 2 இன்ஜினுக்கான கேஜ். இது ரேடாரு, காம்போஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. அடுத்து இது இன்ஜின் ஜிபிஎஸ் ஃபெயிலியர் ஆயிட்டா கூட நம்ம காம்போஸ் வச்சு வந்துடலாம். இன்ஜின் ஆர்பிஎம் போடுற இடத்தோட சுவிட்ச் இதெல்லாம். ப்ளஸ்ஸு போத் த்ரஸ்டர் இருக்குது நம்ம போட்டில். இது வந்து என்னன்னா எதுக்குன்னா, இது நம்மளுடைய ஃப்ரண்ட்ல இருக்கிற அணியை வந்து டைரக்ஷன் மாறும். நம்மளுக்கு இந்த பக்கம் வேணும்னா இப்படி அடிச்சா இந்த பக்கம் போனா இப்படி. அப்போ ஸ்டியரிங் இருக்கு? ஸ்டேரிங் இருக்கு. ஸ்டேரிங் நம்ம சுத்துறதுக்கு. இது வந்து பார்க்கிங் டைம்ல யூஸ் பண்றது. ஓகே ஓகே. இது வந்து டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இருக்கு. ஓகே. ப்ளஸ் விஹெச்எஃப் ரேடியோ, நம்ம எதனா ஒன்னா நம்ம எமர்ஜென்சி டைம்ல கால் பண்ணலாம், இல்ல மற்ற போட்டுக்கு நம்ம கேப்டன்ட்ட பேசணும்னா விஹெச்எஃப் ரேடியோல பேசலாம். அடுத்து நம்ம எங்க போறோம்னா முக்கியமான இடத்துக்கு, ரூமுக்கு போறோம். பெட்ரூம் இருக்கு, வாங்க. ஓகே. வர்றவங்க எல்லாம் ஜாலியா தூங்க. நம்ம போட்லயே அதான் வந்து ஒரு ஹைலைட்ஸ். 3 பெட்ரூம் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். 3 பெட்ரூம் எதுக்கு தலைவரே? வர்றவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வருவாங்க. கெஸ்ட் ஒன் டே அது மாதிரி புக் பண்ணாக்க அவங்க யூஸ் பண்றதுக்கு. சில கெஸ்ட்டுக்கு வந்து சிசி காயிட்டாக்கா வந்து படுப்பாங்க. அதுக்காக இது வந்து இந்த கெஸ்ட் இல்லாம எங்க ஓனர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஸோ அவங்க வந்து ஒன் டே வருவாங்க, 2 டேஸ் வருவாங்க. அது அவங்களோட டிஃபரெண்ட் ஆஃப் த டைமிங். சில டைம் 10 மணி நேரம் மேல புக் பண்ணி வருவாங்க. அந்த டைம்ல அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஓகே. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஓகே. தலைவரே, இப்போ வர்றவங்க ஒரு 2 நாள் கூட அங்க போய் கடல்ல போய் தங்கலாம். அவங்க இங்க வந்து போர்ட்ல பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம பிடிக்க ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, எதுவுமே இல்ல. அங்கேயே தங்கலாம். ஒரு மணி நாள் கூட அங்கேயே தங்கலாம், புக் பண்ணலாம். ஒன் டே புக் பண்ணலாம், அவங்க இஷ்டம் தான். நம்ம கேஷுவல் தான். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது ஓகே. இங்க வந்து எல்லாமே இருக்கு. பெட்ரூம் நல்லா பெருசாவே இருக்குது. நல்லா பெருசா தான் இருக்கும், லக்ஸரியா இருக்கும். இது வந்து கெஸ்ட் பெட்ரூம், டபுள் பெட்ரூம். இது வந்து சிங்கிள் பெட். கேப்டன் க்ரூ கூட இங்க தூங்குற மாதிரி இருக்கு. அவங்க தூங்கக்கூடாது, அவங்களுக்கு தனியா இருக்கு. இது வந்து கெஸ்ட்டுக்கு மட்டும் தான். ஓகே. அடுத்து ஒரு வாஷ்ரூம். வாஷ்ரூமும் செம்ம நீட்டா இருக்கு. இது பேர் லக்ஸரி யாட் ப்ரோ. இது வந்து அதனால தான் எல்லாமே நிறைய கெஸ்ட், மேக்ஸிமம் நம்ம கெஸ்ட் எல்லாமே ஃபாரினர்ஸ் கெஸ்ட் தான். ஓகே ஓகே. அவங்களுக்கு உள்ள இது பேர் ஓனர் பெட்ரூம். இது வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே நிறைய பொருள் இருக்கு. இப்போ டெம்பரரி நாங்கள் தேவையில்லாத பொருள் அங்கே வச்சிருக்கோம். ஓகே. ஆனால் இது வந்து இந்த பெட்ரூம் இதுதான் லக்ஸரி பெருசா இருக்கு. இது அதே தான் ஓனர் பெட்ரூம். இது வந்து எங்க ஓனர் மட்டும் யூஸ் பண்றது. ஓகே. இங்க நாங்க நிறைய பொருள் வச்சிருக்கோம் இங்க. அது வந்து ஓனர் யூஸ் பண்றது எல்லாமே. ஓகே. டேபிள், இங்கே கபோர்ட்ஸ் நிறைய இருக்கு. ப்ளஸ் இது ஒரு கபோர்டு ஸ்டோரேஜ் யூஸ் பண்றோம். டவலுக்கு எல்லாம் இங்கே வச்சிருக்கோம். ஓகே. நிறைய இருக்கு. அதை விட இங்கே ஒரு வாஷ்ரூம், இது அட்டாச் பாத்ரூமோட இருக்கு இங்கே. ப்ளஸ் ஷவர் பண்ணுறது இந்த பக்கம்.
ஓகே, நல்லா பெருசாகவே இருக்குதுல்ல. ஆமாம், நல்ல பெரிய போட்டு தான் இது. இப்போ உள்ளே வந்து கேப்டன் எல்லாமே காட்டிட்டாரு. இப்போ வெளியில் இருக்கிறதெல்லாம் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போது சம்மர் டைமுன்றனால டூரிஸ்ட்டுலாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, இல்லைன்னா பயங்கர பிஸியாக இருக்கும். நம்ம நேரம் பிஸியாக இல்லாததுனால நமக்கு கேப்டன் இன்னைக்கு ஃப்ரீ. நல்ல வெயிலாக இருக்குது. ஏதோ நம்ம பீச் சைடு இருக்கிறதுனால காற்றுல ஈரப்பதம்லாம் இருக்கும், அதனால் வந்து பெரிய அளவில் நமக்கு ஹீட்டு தெரியல. ஆனால் வந்து இப்போது சிட்டி சைட்லாம் உள்ளெல்லாம் போனோன்னா ரோட்டுக்கிட்டலாம் பயங்கர ஹீட்டு. கீழே இருந்தே நமக்கு தெரியும். மேலேருந்து வெயில் நமக்கு ஃபீல் பண்ணுறத விட கீழே இருந்து இன்னும் பயங்கரமாக ஹீட் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நல்லா இருக்குது. வெளியில் உட்காந்துருந்தாலும் சில்லுன்னு தான் காத்திருக்கு. வெளியிலையும் செம்மையாக இருக்குது. உள்ளே இருக்கிறத விட வெளியிலேருந்து வந்து வியூ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து இப்போ டாக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் பெருசாக என்னால் காட்ட முடியாது. ஆனால் சீக்கு போனோன்னா இங்கேருந்து வியூ வந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம இப்போ உட்காந்துருக்க ஏரியா வந்து ஃபிஷிங் ஏரியா இந்த யாட்டில். ஸோ இங்கே இருந்தால் வந்து தூண்டில் போடலாம், போயிட்டு அங்கே போய் ஆங்கர் போட்டுட்டு தூண்டில் போடலாம். 2 தூண்டில் இருக்குது. அப்புறம் வந்து முன்னாடி சன்பெட் இருக்குது. அப்புறம் மேலே வந்து ஒரு ஃப்ளோர் இருக்குது, நல்லா இருக்குது. மேலேயும் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு தூண்டில் இருக்குது, மொத்தம் 2 தூண்டில் இருக்குது. அப்புறம் இங்கே உட்கார்றதுக்கு ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்குது. இங்கே உட்காந்துட்டு தான் தூண்டில் போடுவாங்களாம் என்னன்றது தெரியல. அப்புறம் இங்கே ஒரு தூண்டில் இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கு வந்து ஸ்டேர்ஸ் வந்து இங்கே இருக்குது, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. அப்புறம் வந்து சேஃப்டி ட்ராயிங் வந்து இது வந்து என்ட்ரன்ஸ், இங்கே தான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸில் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே சேஃப்டி ட்ராயிங் வந்து வெளியில் ஒட்டியிருக்காங்க. ஸோ ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு எது எங்கே இருக்கும், எக்ஸ்டிங்யூஷரு, அப்புறம் எக்ஸிட்டு, எமர்ஜென்சி எக்ஸிட்டு, அந்த மாதிரி மெடிக்கல் கிட்டு இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்றது இங்கே இருக்குது. இது வந்து கேப்டன் க்ரூக்கு கண்டிப்பாக தெரியும், இருந்தாலும் நம்மளும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இது வந்து ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம். ஆனால் சைடில் வந்து இது வந்து முன்னாடி சன்பெட்டுக்கு போகிற வழி. ஃபஸ்ட்டு மேலே போய் பார்த்து வந்துடலாம். மேலேயுமே வியூ சூப்பராக இருக்குது. இதுதான் மேலே இருந்து பார்க்குற வியூ. நம்ம இருக்கிற யாட்டை வந்து வெளியில இருந்து ஃபுல் வியூவில் பார்க்கணுன்னா இப்போ நான் காட்டுற யாட்டை பார்த்துக்கோங்க. இந்த யாட்டை தான் இப்போ வந்து நம்ம இருக்கிற யாட்டோட ஃபுல் வியூ. இது வந்து இந்த சேம் கம்பெனியோட யாட்டு தான். மொத்தம் 4 யாட்டு இருக்குது இவங்க கம்பெனியில். ஸோ அதில் வந்து நான் இருக்கிற ஒரு யாட்டு இப்போ ரைட் சைடில் ஒன்று இருக்குது, இன்னும் 2 லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ வெளியிலேருந்து நான் இருக்கிறத ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல. ஸோ மேலே ஏறி பக்கத்தில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு லக்ஸரி யாட்டு இருக்கும். பேசிக்கான ஒரு யாட்டு இதுதான். ஆக்சுவலாக இந்த டைம்லேயுமே வந்து இங்கே நம்ம சி ஏரியாவில் இருக்கிறதுனால, கோஸ்டல் ஏரியா இருக்கிறதுனால காற்றும் சரி ஈரப்பதமும் சரி நல்லா இருக்கிறதுனால வெயில் ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ இந்த டைமில் கூட நம்ம புக் பண்ணி போகலாம் போல், நல்லா தான் இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் போல். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா அப்போ சீலாம் உள்ளே போயிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா காற்று இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எந்த அப்டக்கல்ஸும் இருக்காது. ஸோ ஈரப்பதமும் நல்லாயிருக்கும். நான் நினச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும் வந்து ஈவினிங் டைம்லையோ இல்லை வந்து ஒரு ஏர்லி மார்னிங் டைமில் அந்த டைமில் போனால், நைட் டைமில் போனால் தான் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலான்னு. ஆனால் இந்த டைமில் போனாலுமே நல்லா தான் இருக்கும் போல். ஸோ அதுக்கு தான் சன்பெட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கேப்டன் சொன்ன மாதிரி மேலேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் இடம்லாம் இருக்குது. நைட் டைமில் வந்து உள்ளே இருந்து பார்த்தா சரியாக தெரியாது அப்படின்றதுனால மேலே ஒரு சேம் அந்த வீல் ஹவுஸ்ன்னு சொன்னார் இல்லையா, அந்த செட்டப் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் வந்து முக்கியமான கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இங்கேருந்து நைட் டைமில் நல்லா விசிபிளாக இருக்குன்னு நைட் டைமில் இங்கேருந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து நேவிகேஷன் டூல்ஸ்ன்னு நினைக்கிறேன், இந்த சிஸ்டம்லாம் இங்கே இருக்குது. இங்கே மேலே ஒரு லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட் இல்லாமல் நம்ம வந்து எடுக்க முடியாது யாட்டை. ஏன்னா அது வந்து நேவிகேஷன் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த லைட் இல்லாமல் எடுக்க முடியாது. அப்புறம் இங்கே வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுன்றதுக்காக சேஃப்டி கிட்லாம் இங்கே இருக்குது ஒரு எமர்ஜென்சி டைமில். ஸோ வர்றவங்களும் வந்து தேடலாம் தேவையில்ல, டக்குன்னு வந்து அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலேயும் சீட்டிங்லாம் இருக்குது. இப்போ இங்கேருந்தும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக உள்ளே இருக்கிறத விட நம்ம வந்து இந்த யாட்டு புக் பண்ணோன்னா மேலேயும் இல்லை வெளியிலையும் வந்து உட்காரும்போது தான் நம்மளால் நல்லா ஒரு என்ஜாய் பண்ண முடியும். ரெஸ்ட் எடுக்கிற டைம் மட்டும் இல்லை, ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது மட்டும் உள்ளே போய் உட்காந்துக்கலாம். உள்ளே நல்லா ஏசி இருக்குது. நம்ம
நம்ம வந்து யார்ட்டு புக் பண்ணோன்னா உள்ளே இருந்து என்ஜாய் பண்ணுறத விட வெளியே இருந்து வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் போல். வியூவும் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக நம்ம வர்றதே வந்து என்ஜாய் பண்ணுன்றதுக்காக தான். அதனால் உள்ளே இருந்தோன்னா சேம் நம்ம ஒரு வீட்டில் இருக்க ஃபீலிங் தான் இருக்கும். ஆனால் வெளியில் வந்து நல்ல வியூ இருக்குது, அப்புறம் நல்ல காற்று வரும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. உள்ளே இருக்கிறது வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து சாப்பிட்றதுக்கோ அந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம கீழே போகலாம். நம்ம ஃபிஷிங் யாட்டில் போனப்போ பார்த்த அந்த ட்விஸ்டட் பில்டிங் இதுதான். அது பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். கமர்ஷியல் ஸ்பேஸே இதில் இல்லைன்னு சொல்கிறாங்க. யாட்டுக்கு வந்துட்டு 2 பேர்லாம் கூட வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 பேரோடு வரதை விட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் நிறைய பேர் வந்தோன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம சன்பெட் இருக்கிற ஏரியாவுக்கு போய் பார்ப்போம். அங்கே தான் வந்து அந்த சன்பெட் இருக்க ஏரியா போகிறது கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. இதுதான் வழியான்னு தெரில, மேபி இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைட் இருக்குது இல்லையா, நம்ம ஃப்ளைட்லலாம் பார்த்துருப்போம், ரெட்டு க்ரீனுன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் 2 லைட் எரியும். அதே மாதிரி இங்கே யாட்லேயுமே இருக்குது. ஸோ இந்த லைட்லாம் இல்லாமல் போகவே முடியாது. இதுதான் சன்பெட் ஏரியா. பெட்டு இப்போ வந்து அதான் வெயில் சொன்னேன் இல்லையா, வெயில் இருக்கிறதுனால எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயும் நல்லா இருக்கும். சீலாம் போனோன்னா இங்கே அப்படியே ஜாலியாக அந்த பெட்டை போட்டு படுத்துட்டு இருந்தோம்னா செம்மையாக இருக்கும். வியூ சூப்பராக இருக்கும். சீரியஸாகவே வெயில் ஒன்றும் தெரியலைங்க இந்த டைமில். மணி 1 ஆக போகுது, ஆனால் வெயில் ஒன்றும் தெரியல. ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது. இங்கேருந்து பாட்டு போட்டோம்னா இங்கே வெளியிலையுமே ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த க்ரீன் லைட், இன்னொரு லைட் சொன்னோம் இல்லையா, அது இங்கே இருக்குது. இப்போ இந்த சன்பெட்லேருந்து சிட்டியோட வியூ இது தான். இந்த மொத்த கப்பலையும் தாங்கி பிடிக்கிற நங்கூரம் இங்கே தான் இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்குது. இது எப்படி தெரியல, இது ஒன்று தான் இருக்கா? சில இடத்துலலாம் 2லாம் இருக்கும், ஆனால் இங்கே ஒன்று தான் இருக்குது. இது ஒன்று தானா என்னன்றது எனக்கு தெரியல. நம்ம ஊரில் வித்தியாசமாக பார்த்துருப்போம், இங்கே வந்து வேறு மாதிரி இருக்குது. யாட்டுக்கான நங்கூரம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. எல்லாருக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து கடலுக்கு போகல, ஏன்னா நான் தனியாக போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்தால் தான் ஜாலியாக இருக்கும். ஸோ ஃபேமிலியை கண்டிப்பாக ஒரு நாள் கூப்பிட்டு வருவேன். அப்போ வந்து ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. ஸோ யாட்டுக்குன்னு இல்லை, துபாய்க்கு ஃபுல்லாக கூப்பிட்டு வந்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஃபுல் எக்ஸ்க்ளூசிவாக அதை பார்க்கலாம். சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறது இன்ஜின் கேபின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 2 இன்ஜின் இருக்குது, மரைன் இன்ஜினு. மொட்டத்தனமாக இருக்குது இன்ஜின் பார்க்கவே. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் நாங்கள் ஃபிஷிங்க்கெலாம் போவோம், அங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லாம் இருக்கும். இன்ஜின் கேபின் உள்ளலாம் இறங்குவோம். வந்து எனக்கு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்ததுக்கு இது ஒரு முக்கிய காரணம். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தான் நான் படித்தேன். பட் என்னென்னா இப்போ ஆட்டோமொபைல் இல்லாமல் நான் இப்போது ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுக்கு வந்துட்டேன். சரி, அது வேறு கதை. அருமையாக இருக்குது இன்ஜின் பார்க்கவே. 2 இன்ஜின் இருக்குது. மொட்டத்தனமாக இருக்குது இன்ஜின் ரூம். பார்க்கிங்கில் வந்து எப்பயுமே வந்து ஏசி ஆனில் இருக்கணும், பட் இன்ஜின் ஆஃபில் இருக்குன்றதுனால இங்கேருந்து பேலேருந்தே வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். யாட்டை ஃபுல்லாக அதை சுற்றி காட்டிட்டேன். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்ருக்காங்க யாராவது துபாய் வந்துட்டு யாட்டுக்கு போனோன்னா இந்த சைஸ் யாட்டே வந்து போதுன்னு எனக்கு தோணுது. ஒரு 20 பேர் இல்லை 20 பேர் கீழே இருக்கிறவங்க இந்த சைஸ் யாட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, கீழே ஒரு 3 பெட்ரூம் இருக்குது, அப்புறம் இங்கே வெளியில் சிட் அவுட் ஏரியா இருக்குது, அப்புறம் உள்ளெல்லாம் நல்லா உட்காரத்துக்கு இடம் இருக்குது. ஸோ இதுவே போதுன்னு எனக்கு தோணுது. 20 பேருக்கு மேலே வந்தால் வேணால் இதை விட பெரிய யாட் போகலாம். அப்புறம் நம்ம ராபர்ட் கேப்டனோட ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். துபாய் வரவங்க இன்கேஸ் யாட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அவரை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கடையை மூடுற நேரம் வந்தாச்சு. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.